Hi guys, welcome to my channel Designer Tamilan. நம்ம இந்த வீடியோல வந்து parametric அப்படின்றதுல இருந்து auto constraint டாபிக் பத்தி பார்க்க போறோம். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல வந்து constraintsல அந்த இருக்கிற எல்லாத்தையும் வந்து பார்த்தோம். அதாவது tangent, vertical, perpendicular, incline எல்லாத்தையும் பத்தி பார்த்திருந்தோம். and அதோட வச்சு நம்ம இப்போ auto constraint எப்படி அது எதுக்குன்னா நம்ம லாஸ்டா பார்க்கறோம்னா ஃபர்ஸ்டே நான் அதை போட்டிருப்பேன். பட் அது வந்து இந்த constraintsலாம் எதுக்கு யூஸ் ஆகுது, எதனால இது வந்து ஒர்க் எதனால் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு இதை யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் அப்படின்றதுனால தான் வந்து ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின்ட் கடைசியாக போடலான்ட்டு போட்டேன். அண்ட் இப்போ ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின்ட் பார்த்துட்டு அப்படியே அந்த ஷோ ஹைடு கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்லாம் இருக்கும், அதையும் பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணி வச்சு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேராமெட்ரிக்கில் போனீங்கன்னா அது இந்த ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்றது பார்த்தீங்களா, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஆட் ஆனால் வந்துட்டு நம்ம இந்த ஷோ ஹைடு, ஷோ ஆல், ஷோ ஹைட் ஆல் இதெல்லாம் சும்மா தான் வச்சுருக்காங்க. அண்ட் அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட்ஸில் இந்த இருக்கிற எல்லாத்தையும் பன்னெண்டையும் யூஸ் பண்ணிட்டேன். நம்ம போன வீடியோலாம் யூஸ் பண்ணியிருந்தோம், தனித்தனியாக 3 வீடியோவாக போட்டிருப்பேன், 4 நாளாக போட்டிருப்பேன். அண்ட் இப்போ வந்து அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்துட்டு நம்ம ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து உருவாக்கணும். அதுக்கு நான் வந்து எக்ஸாம்பிள் ஒரு சர்க்கிளும் லைனும் வரைஞ்சி நாம் ஒரு டேஞ்சன்ட்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு உருவாக்கலாம். அதுக்கு பேராமெட்ரிக்கில் போயிட்டு இந்த டேஞ்சன்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த டேஞ்சன்ட்டில் போயிட்டு ஒரு கிளிக், இங்கே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இது ஃபார்ம் ஆகிடுச்சா, அது ஃபார்ம் ஆகிடுச்சு. நம்ம இங்கே போனீங்கன்னா இங்கே கேன்சல் பட்டன் இருக்கும், அது சும்மா கேன்சல் கொடுத்துட்டீங்க. நம்ம இப்போ வந்து இன்னொன்று அதேமாரியே டேஞ்சன்ட்லேயே வந்துட்டு இங்கே ஒரு சர்க்கிள் அண்டு லைன் இங்கே வந்து இப்படி கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு இங்கே இருக்கும், இல்லைன்னா டச் ஆகிருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் உள்ளே வந்திருக்கும். அதனால் நமக்கு வந்து டயக்ராம்ஸ் வரையும் போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவோம். அதனால் வந்துட்டு நான் சும்மா இப்படி டச் பண்ணுற மாதிரி தெரியுதா, அதனால் வந்துட்டு இப்படி ஒன்று கொடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு இங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா டச் ஆகாது, ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம். இதில் வந்து பேராமெட்ரிக் அப்படின்ட்டு போனீங்கன்னா டேஞ்சன்ட் கொடுத்தோடனே அது வந்து டச் ஆகிடும், அலட்டியாக வந்து அலைன் ஆகிடும். இப்போ நம்ம வந்து அதை யூஸ் பண்ணாமல் வந்து இது டச் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் நமக்கு வந்து இந்த ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் வந்துட்டு இதில் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் பண்ணியிருக்கிறது, இது வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் பண்ணாமல் இருக்கிறது. இப்போ நான் ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின்ட் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்குது, இதை வந்து செலக்ட் பண்ணி ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து டேஞ்சன்ட் அப்படின்றது வந்து அந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகியிருக்கு, பாயிண்ட் வந்து டச்சிங் ஆகியிருக்கு. அதனால் வந்துட்டு நமக்கு அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு. அதே நான் வந்துட்டு நானாக இது வந்து போட்டது இதுலேயும் இது பண்ணாமல் இப்போ 2 ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் அந்த இது காமிக்கல, ஏன்னா இது வந்து இன்டர்செக்ட் ஆகலை, இது ஒரு டேஞ்சன்ட் கிடையாது. இது வந்து டச் ஆகிட்டு போகணும், சர்க்கிளோட பார்டரில் டச் ஆகிட்டு போகணும் அந்த லைன், அப்போ தான் அது பேர் டேஞ்சன்ட் அப்படின்னுவாங்க. அதேமாதிரி நான் சும்மா இன்னொரு எக்ஸாம்பிளும் இப்போ வந்து ஹரிசாண்டல் வரைஞ்சிட்டேன். அண்டு அதேமாரி இன்க்ளைன் ஹரிசாண்டல் தெரியாமல் நான் வந்து போலார் கொடுக்கல, F8 கொடுத்துட்டு அப்படியே F8 கொடுத்துருக்கவங்க. இப்போ வந்து இங்கே ஒரு 2 டிகிரியில் இருக்குது, அது ரொம்ப மைன்யூட்டாக இருந்தால் தெரியாது. அதனால் நான் மறுபடியும் பேராமெட்ரிக்கில் போயிட்டு இப்போ பேராமெட்ரிக்கில் நான் கன்ஸ்ட்ரெயினே கொடுக்கல எதுவுமே, இது ஒரு ஹரிசாண்டலாக இருக்குது, ஒரு 2 டிகிரி இன்க்ளைண்டாக இருக்குது. இப்போ நான் ஆட்டோ கன்ஸ்ட்ரெயினில் போயிட்டு இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து கன்ஸ்ட்ரெயின், அதாவது ஹரிசாண்டல் லைன் அப்படின்றது. மறுபடியும் ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின் கொடுத்துட்டு இதில் போயிட்டு கிளிக் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா எதுவுமே ஆகலை, ஏன்னா இது கன்ஸ்ட்ரெயின்ஸில் எதுவுமே இல்லை இன்க்ளைண்டுக்கு. ஓகேவா, அவ்வளோதான் கைஸ். இந்த ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின் அப்படின்றது நம்ம வந்து இப்போ பண்ணியிருக்கிறது அந்த கன்ஸ்ட்ரெயின் ஆகியிருக்கா, அதோட நமக்கு தேவைப்பட்ட மாதிரி வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதுலேயே நான் அப்படியே வச்சுக்கிறேன், கண்ட்ரோல் Z கொடுத்துட்டேன், அது அப்படியே நான் டெலீட் பண்ணதெல்லாம் அப்படியே வந்துடும். இதில் வந்துட்டு நம்ம வந்து ஷோ ஹைட் அப்படின்றது இது யூஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கு வந்துட்டு செலக்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது, செலக்ட் பண்ணிட்டேன். அண்ட் இதையும் வந்து இப்படி செலக்ட் பண்ணிட்டேன், என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஹைடுன்னு இருக்குது, ஆல்ரெடி ஷோ ஹைட் தான் இருக்குது. இது எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது வேணாம் அப்படின்ட்டிங்கன்னா ஹைடு கொடுத்தீங்கன்னா ஹைட் ஆகிடும். அண்ட் அட் தி சேம் டைம் மறுபடியும் இந்த லைன் வந்துட்டு மறுபடியும் எது இதெல்லாம் வேணும் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு என்ட்ரு கொடுத்துட்டு மறுபடியும் ஷோ கொடுத்தீங்கன்னா ஷோ ஆகும். அதுதான் ஹைடு ஷோ அப்படின்றது. இப்போ வந்து எனக்கு ஷோ ஹைட் தான் இருக்குது இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்லாம். இப்போ ஹைட் ஆல் கொடுத்தீங்கன்னா இருக்கிற எல்லா கன்ஸ்ட்ரெயின்ட்ஸும் வந்து தெரியறதுலாம் ஹைட் ஆகிடும். அண்டு ஷோ ஆல் கொடுத்தீங்கன்னா எங்கெல்லாம் கன்ஸ்ட்ரெயின் ஆகிருக்கோ அதெல்லாம் வந்துட்டு எனக்கு காமிக்கும். ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு
ஆட்டோ கன்ஸ்டன்ட் அண்ட் இந்த ஷோ ஹைட் அதில் பற்றி பார்த்துட்டோம். இன்னும் அடுத்த வீடியோவில் வந்து மீதி இருக்க இந்த டைமென்ஷனல் அப்படின்றத வந்து பார்த்துட்டு அவ்வளோதான் இந்த பேராமெட்ரிக்கை முடிச்சிருவோம். அதுக்கு அடுத்த டாப்பிக்கு நம்ம ஜம்ப் ஆகிட்டு போயிட்டே இருப்போம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணாமல் எதனா ஒன்றாச்சு பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரெண்டுத்தையும் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் இன்னும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும். Okay guys, thank you for watching our video.